அது வந்து ஒரு பட்டன் வைக்கிறது. பட்டன்றத நீங்க கிளிக் பண்ண முடியும். அவ்வளோதான். ஆஹா. நீங்க கிளிக் பண்ண முடியிற மாரி ஒரு பட்டன் வைக்க போறோம். இப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இன்புட்ன்னு வைக்காம, இன்புட்ன்னா இந்த மாரி வந்துரும். கரெக்ட்டா? நம்ம அதுக்கு பதிலா பட்டன்னு குடுப்போம். இது நீங்க க்ளோஸ் பண்ணா அதுவே ஸ்லாஷ் பட்டன் எழுதிக்கும். இதுக்கு நடுவுல அந்த பட்டன்ல என்ன டிஸ்ப்ளே ஆகணும்னு எழுதிக்கோங்க. சேவ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, சேவ்ன்னு டிஸ்ப்ளே ஆகும். கிளிக் பண்ண முடியுது. தெரியுதா? நான் கிளிக் பண்ணா கிளிக் ஆகுது. தெரியுதா? பார்க்க முடியுதா உங்களால அத? நீங்க இந்த பட்டனுக்கு சேவ்க்கு பதிலா என்ன வேணாலும் குடுக்கலாம். உங்கள யாரோ ஒருத்தர் பேர் சொல்லுங்க. தினேஷு தினேஷு தினேஷு. இப்ப தினேஷ்ன்னு வந்துருச்சு. நல்லா இருக்கா? இது வந்து இங்க டைப் ஈக்குவல் டூ பட்டன் ஏன் குடுக்குறோம்னா, சம்டைம்ஸ் இத வந்து ஒரு ஃபார்ம்க்குள்ள வச்சீங்கன்னா ரிஃப்ரெஷ்ன்னு ஆகும். அது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். அந்த மாரி சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வரக்கூடாதுன்னு நெனச்சீங்கன்னா, இங்க டைப் ஈக்குவல் டூ பட்டன்னு குடுத்துருங்க. இத குடுத்துட்டீங்கன்னா, அந்த ப்ராப்ளம் வராது. ஆனா, இங்க நம்ம ஃபார்ம் யூஸ் பண்ணனால சும்மாவே அந்த ப்ராப்ளம் வரல. உங்களுக்கு வேணா அடிஷனலா இத குடுத்துக்கலாம். இட்ஸ் குட் பிராக்டிஸ் இஃப் யூ கிவ் இட்.